இதுல இன்னைக்கு வந்து பத்திரம். வள்ளி, கனகவள்ளி, அப்பா இங்க வாடாமா, வாடாதங்க. அப்பா அம்மா இந்தடா, இந்த பத்திரத்தெல்லாம் உன் கையால ஒரு தடவை தொட்டு கொடுத்தா. என்னங்கப்பா? சரிடா. ஏங்க எத்தனை நாளைக்கு உங்க பொண்ணு கையாலேயே பத்திரத்தை தொட்டு கொடுத்து வாங்குவீங்க? நாளை பின்ன அவ கல்யாணம் ஆகி போனா என்ன பண்ணுவீங்க? ஏம்மா, நான் என்ன என் பிள்ளைய வெளியவா கட்டி கொடுக்க போறேன்? வீட்டோட ஒருத்தனை பார்த்து கூடையே வச்சுக்கிட்டா போச்சு. என்னப்பா? சரிதான். இந்த பாரு, என் பொண்ணுதான் என்னோட அதிர்ஷ்டம்மா. இவ பிறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சொத்து, சுகம், வசதி, செல்வாக்கு எல்லாமே வந்தது. என் பொண்ணு என் கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் என் கூட தான் இருப்பான். ரொம்ப சந்தோஷம்ப்பா. சரிடா. எல்லாம் சரிப்பா. பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கணுமா? வீட்லயே வச்சிருந்துட்டு ஒரு 2-3 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ல. எதுக்கு வெளியில அமிச்சுக்கிட்டு? என்னை எதுக்காக படிக்க வைக்க வேண்டான்னு சொல்றேன்னு எனக்கு தெரியும்னு. படிச்சா எனக்கு திமிரு வந்துரும், நான் உங்களை மீறி போயிடுவேன், அப்படித்தானே யோசிக்கிற? எனக்கு என் அப்பானா உசுரு. அவரை மீறி என்ன ஆனாலும் நான் போக மாட்டேன். சரி, நான் வரேன்ப்பா. பா, என்னம்மா? காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரிடா தங்கம், பார்த்து போயிட்டு வா. சரிங்கப்பா, வரேம்மா. ஏதா மோர் கலக்கி கொண்டு வா போ.